கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 31 அதிகாரம் 9 வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அழுகையுடன் வருகிறவர்களை மகிழ்ச்சியாக்குவார் என்பதே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமானவர்களான இஸ்ரவேலர்கள் கஷ்டம் வேதனையான சூழ்நிலைகளில் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் மகா இரக்கமுள்ளவராக, நான் அவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும்போது இன்றைய தியான வசனத்தை வாக்குத்தத்தமாக தருகிறார். அதாவது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்கள் வருவார்கள், அவர்களை நானே வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்கிறார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் வேதனையில், துக்கத்தில், அழுகையுடன் வரும்போது அவர்களின் நிலைமையை மாற்றி சந்தோஷம் சமாதானத்தினால் அவர்களை திருப்தியாக்குவேன் என்கிறார். அது மட்டுமல்லாது, நான் அவர்களுக்கு பிதாவாக இருக்கிறேன், எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரனாயிருக்கிறானே என்கிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த காரணத்தினால் கஷ்டம், துக்கம், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் போது, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் நாம் மனம் திரும்புதலுடன் அழுது அவரிடத்தில் வரும்போது நம்முடைய துக்கத்தை நீக்கி போட்டு நம்மை சமாதான சந்தோஷத்தினால் திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். இதுவே கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நாம் முழு மனதுடன் கர்த்தரை விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நாங்கள் உம்மிடத்திற்கே திரும்புகிறோம். நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. சமாதானம் சந்தோஷத்தினால் எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.